இப்ப நன்மைக்கு ஏது உருவம், என்ன பேரு, எந்த மொழியில பேர் வைக்க வேண்டியிருக்கு, என்ன பேர் கொடுக்க வேண்டியிருக்கு நன்மைக்கு? அப்ப இந்த நெல்லை எண்ணம் கொள்வதுதான் இறை நம்பிக்கை. அதை பற்றி தான் வேதம் அறிவிக்கிறது. அது இல்லைன்னா நோய் இன்னும் அதிகமாக்கி விட்டார். அந்த நன்மை மனசுல இல்ல, நோயை அவன் அதிகமாக்கி விடுகின்றான். தன்னை போல நிகழ்ந்துடும். நீங்கள் எதில் முயல்கின்றீர்களோ அது உங்களுக்கு உண்டு. நீங்க நல்லதை விரும்புறீங்க, நல்லது உங்களுக்கு உண்டு. அந்த நம்பிக்கையின் மீது நீங்கள் இருங்கள். அதற்கு உதாரணமாக ஒரு உதாரணம் இறைவன் கொடுத்திருக்கின்றால், மனிதர்கள் இப்ராஹிம் என்ற ஒரு மனிதர் அறிவிக்கின்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விருப்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த விருப்பத்தை காலத்தை கொண்டு அவர் மறுத்து விடவில்லை. காலம் செல்கிறது, காலம் செல்கிறது, காலம் செல்கிறது. அவருக்கான விருப்பம் அதை மனதில் கொண்டே இருக்கிறார். அவருடைய விருப்பம் நிறைவேறுகிறது. தள்ளாத வயதில் அவருக்கு ஒரு மகன் உருவாகின்றான். மகன் அவருடைய மனைவிக்கோ இந்த வயதில் எனக்கு எவ்வாறு உருவாக முடியும் என்ற அளவுக்கு சந்தேகம் இருக்கு. இந்த வயதில் குழந்தை யாருக்கும் உருவாகாதே என்ற அளவுக்கு அவளுக்கு சந்தேகம். ஆனால் அவர் நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்லப்படும். அப்ப நமக்கு ஒரு விருப்பம் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த விருப்பத்தை மனதில் கொள்ளுங்கள். எந்த ஒரு விருப்பமும் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை கொண்டு மட்டும் கொடுத்து வாருங்கள். கொடுக்காமல் நன்மை இல்லை. ஆனால் உங்களுக்கு அதனால் இறைவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை கொண்டு கொடுத்து வாருங்கள். அதில் தான் நன்மை உண்டு. கொடுக்காத வரை நமக்கு நன்மைகள் இல்லை. அந்த வாழ்க்கையில் நன்மை ஏதும் இல்லை. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து இல்லை என்றால் இறைவன் கூறுகின்றான், அவளுக்கு இன்னும் நோயை அதிகமாக்கி விட்டான். கொடுக்க கொடுக்க இறைவன் இன்னும் கொடுக்கின்றான். உங்களுக்கு இயற்கையாக என்ன கொடுத்திருக்கின்றானோ அதிலிருந்து இன்னும் அதிகப்படுத்துகின்றான். உங்களுடைய தன்மைகளை, உங்களுடைய திறமைகளை, திறமைங்கிற வார்த்தை கூட சரியா அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் அது இருக்கு. அதனால திறமைன்றது இல்லை. நீங்க மட்டும்தான் அதை செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. 4-5 பேத்துக்கு ஒரே விதமான திறமைகள் இருந்து, ஒரே விதமான காரியத்தை செய்யக்கூடிய தன்மை இருந்து, இதுல யாரு திறமைசாலின்னு போட்டி வரும். ஆனா அவருக்கு மட்டும்தான் அப்படின்போது போட்டி கிடையாது. அப்போ இறைவன் கொடுத்தது, படைச்சவன் நம்ம கொடுத்தது என்ன கொடுத்துருக்கிறானோ அதுல போட்டி இல்லை. உங்களுக்கு மட்டும்தான். அப்ப அது திறமை கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை அது உங்களுடைய வாழ்க்கை. அதுல போட்டியே கிடையாது. உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு போட்டி போட்டு இன்னொருத்தனுக்கு போட்டினால என்ன, அவனை நான் ஜெயிக்கணும் அதானே. அதுல எப்படி நல்லெண்ணமா இருக்கும்? இன்னொருத்தரை ஜெயிக்கிறதுன்றது, அவனை வீழ்த்துறதுன்றது நல்லெண்ணமா இருக்குமா? அதை எப்படி கடவுள் அப்படி உருவாக்குவான்? நம்ம உருவாக்கிட்டதை தவிர கடவுள் உருவாக்குனது கிடையாது. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல இருந்து கொடுத்து வாருங்க. அதில் போட்டியே கிடையாது. எப்போ நீங்க போட்டின்னு நினைக்கிறீங்களோ அங்கே நோய் உருவாயிரும். கெட்டது அவனை விட நான் செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும். அப்போ அவன் செய்யறதுக்கு இது எதிரான காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பேன். நேரடியாகவோ மறைவாகவோ அந்த காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க. இப்போ கேடு வந்துருமே, நோய் உருவாயிருமே. அப்போ இறைவனே நோயை உருவாக்கிட்டு உங்களுக்கு பாவம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தண்டனை வேறு கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். அது இறைவனுடைய காரியமே இல்லை. நம்ம சரியா புரிஞ்சுக்கல. மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் சரின்னு ஏற்றுக்கிட்டோம். அது சரிதானான்னு நம்ம நம்முடைய மனசுல அதை கவனிக்கல. நல்ல விஷயம் சொல்றாங்க, வேதத்திலிருந்து சொல்றாங்க, அது வேதத்திலிருந்து தானா, அது வேதம் தானா, சொன்னது சரிதானா அப்படின்ற அந்த கேள்வி எல்லாம் நம்ம மனசுல எழுப்பாம ஏத்துக்கும் போது வழி தவறனைய கூட்டங்களாக மாறிடுவோம். வேதம் உங்களுக்கு விளங்க நீங்க தனிச்சுதான் இருப்பீங்க. எனக்கு யாரும் இல்லை, என்னுடைய இறைவனை தவிர அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நோக்கி நீங்க நகர்ந்துகிட்டே இருப்பீங்க. ஆனா எனக்கு கூட்டம் இருக்கு, எனக்கு நிறைய பெரிய குடும்பம் இருக்கு அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் நீங்க உங்களையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க, அவங்களையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஒரு சூழல் வரும், இத்தனை பேர் இருந்தோம் என்னை யாரும் பார்க்கலங்கிற குறை சொல்லக்கூடியவங்களாக நீங்க ஆயிருவீங்க. ஆனா உணர்வுல நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, வேதம் அறிவிப்பின் வாழ்க்கையின் பிரகாரம் நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தனிச்சுதான் உணர்வீங்க. ஆனா அது கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்க வாங்கணும், உங்களுக்கு யாரா கொடுக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் அந்த வருத்தம் இருக்கும். கொடுக்குறவங்களா நீங்க இருப்பீங்க. இறுதி காலம் வரைக்கும் கொடுக்குறவங்களா. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கும், அதனால உங்களுக்கு நான் தனியா இருக்குங்கிற எண்ணமே வர, கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும்போது, இது மாறும்போதுதான்
இருதயங்களில் நோய் இருக்கு. மனிதன் சொல்லக்கூடிய எல்லா கஷ்டங்களும் இறைவன் கொடுக்காதது, அவன் உருவாக்கி கொண்டது. விளங்குறத விஷயத்தை கேட்கல. ஏன்னா வேதத்தின் விளக்கங்கள் நமக்கு தேவைப்படும் போது வரும். எப்பயோ எழுதி வச்சிருக்கிறத படிக்கிறது இல்லை, பல புஸ்தகங்களை படிக்கிறது இல்லை. ஒவ்வொரு புத்தகமும் விளக்கங்கள் அந்தந்த காலத்துல அந்தந்த மனிதர்களுக்காக அந்தந்த தேவைகளுக்காக சொல்லப்பட்டது. உங்களுக்கு ஒத்து வராது. உங்களை போன்ற மனிதர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் தான் மனசுக்கு அமைதியை தரும். அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பமான வேதனையும் உண்டு. என்ன பொய் சொல்றாங்க? நான் நல்லதுதான் நினைச்சேன், நான் நல்லதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர்கள் யாருக்கிட்டையும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்களே பொய் சொல்றீங்க, உங்களை நீங்க கவனிங்க. அப்படி நமக்கு நாமே போய் சொல்லும் போது, இல்லாததை இருப்பதாக காட்டிக்கும் போதும் இருப்பதை இல்லாதாக காட்டிக்கும் போதும் பொய் சொல்லும் காரணத்தினால், அடுத்தவங்ககிட்ட பேசுறதுக்காக எல்லாம் கிடையாது, உங்களுக்குள்ளேயே நீங்க எப்படி இருக்கிறீங்க அதை இறைவன் அறிவிக்கின்றான். ஒவ்வொருவரும் தனித்து இறைவனிடம், இந்த உலகத்தில் நீங்கள் தனித்துதான் வருகின்றீர்கள். 2 குழந்தை பிறந்திருக்க ஒன்னா தானே வந்துச்சு? கிடையாது. 2 குழந்தை ஒரே இடத்துல வரல, தனித்தனியாக தான் வரும். ஒவ்வொன்றும் தனித்தனியாகத்தான் உலகத்தில் வருகிறது. தனித்தனியாகவே செல்ல வேண்டியிருக்கிறது. தனித்தனியான கேள்வி கணக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மனசுல தனித்தனியாக தேவைகள் அறிவிக்கப்படுது. நீங்கள் நன்மையை ஏற்றுக்கொண்டால் உங்களை நான் ஒன்று சேர்க்கிறேன்னு சொல்றேன். நீங்க ஒன்று சேர்ந்து வச்சிருக்கிறதெல்லாம் சொத்துக்காகவும் பொருளுக்காக மட்டும்தான். சொத்து இல்லைன்னு சொன்னா பிள்ளை போயிடுவாங்க, மாட்டேன் பெற்றவங்க போயிடுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நம்ம பார்க்காத மாதிரியெல்லாம் பேச வேண்டியது. எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் என்னத்தை சேர்த்து வச்ச, என்னத்தை கொடுத்த அப்படின்ற பேச்சு நம்ம பேசக்கூடியவங்கள தான் பார்த்துருக்கோம், நம்மளும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ இறைவன் இங்கே அறிவிப்பது, நீங்கள் என்ன கொடுக்கின்றீர்கள், நான் கொடுத்ததிலிருந்து கொடுப்பவர்களாக இருக்க செய்வேன் அப்படிலாம் சொல்லலை, இருப்பார்கள். அதனால சொல்ல, சொற்பமானவர்கள் தவிர நல்லுணர்வு பெறுவதில்லை. இது மிக சொற்பமானவர்கள். வேதம் எனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது, கூட்டத்துக்காக இல்லை, யாருக்காகவும் இல்லை, எனக்கு வேதம் அறிவிக்கப்படுகிறது. இவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பமான வேதனையும் உண்டு. இறைவன் அறிவிக்கின்றான். அப்ப நம்ம யாரை பற்றியும் எந்த குறையும் வரவே கூடாது. யாருக்கு எதிரான ஒரு குற்றமான எண்ணம் வரவே கூடாது. அதுக்கு நம்ம பயப்படுறோமா? இப்ப நம்ம திருந்துறோம், மனசுக்கு திரும்புறாங்க. குற்றம் சொல்றேன்னா உடம்புக்கு வந்துட்டோம்னு அர்த்தம், இறங்கிட்டோம்னு அர்த்தம். என்னுடைய நிலையை விட்டும் நான் இறங்கி விட்டேன், மனிதன் என்ற நிலையை விட்டும் இறங்கி விட்டேன். மனிதனுக்குத்தான் சொர்க்கம். அதை சொல்லும் போது அவனுக்கு தான் விருப்பமா இருக்கு. வேற எந்த உயிரினங்களுக்கும் எந்த படைப்புகளுக்கும் நான் சொர்க்கம் போகணுங்கிறதெல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான். அப்படின்னா என்ன? அவன் மனிதனாக இருப்பதுதான், மனதில் அவன் திரும்புவதுதான் அந்த வாழ்க்கைக்கு அவனை தயார் செய்யும். நம்ம எந்த ஒன்று விளக்கத்தையும் அடுத்தவங்களை பார்க்குறவங்களா இருக்கும் இல்லை. ஒவ்வொரு வேதத்தின் ஒவ்வொரு விளக்கமும் நமக்கு அறிவிக்கின்றது. நீங்க எப்படி இருக்கணும், நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும், அதை அறிவிக்குது. என்னுடைய இருதயத்தில் நோய் இருக்கிறதா, அதை நான் பார்க்கணும். அப்போ நோயின்னு சொன்னா ஏதோ கஷ்டம், நல்ல எண்ணம் எனக்கு இல்லை, இது நோய். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் விஸ்வரூபம் எடுக்குது, ரூபம் எடுக்குது. விஸ்வரூபம்னா பார்க்கக்கூடிய வடிவமாக அது மாறுது. அப்ப அது தீரணும் அப்படின்னா நீங்க செய்கிற முயற்சி இல்லை, தற்காலிகமாக நீங்கள் மாற்றி இருக்கிறீர்கள். இறைவன் அனுமதிச்சிருக்கான், நீங்க முயற்சி பண்ணுங்க, இதுல இருந்து நீக்கணும், அதுக்காக மாற்றிருக்கான். ஆனா உள்ள இருக்கிற வரைக்கும் அது தீரலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள மனசுல இருக்கிற வரைக்கும் அது தீரலை. புதிய புதிய உருவம் எடுக்கும், அதான் விஸ்வரூபம். விஸ்வரூபம்னு படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய தலைகளை போட்டிருப்போம், விதவிதமான உருவங்கள் எடுக்கும். உங்களுடைய நோய் மனசுல திரும்பும் போது மாறும். இப்ப இந்த மனுஷனா மாறுறோம்னு அர்த்தம். மனசு பக்கம் நம்ம திரும்புறோம் அப்படின்னா மனிதனாக மாறுறோம், அவ்வளவு. மனிதனாக நம்ம மாறுறோம். மனிதனாக மாறினா மட்டும்தான் நோயிலிருந்து விடுதலை, இல்லைன்னா இல்லை. வெளியே ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் உள்ள இருக்கு. எப்போ அதனுடைய விளைச்சல் வரும் நமக்கு தெரியாது. அப்போ உள்பக்கம் நம்ம ஒவ்வொருத்தரையும் யாரையுமே பார்க்க வேண்டாம். யார் என்ன குற்றம் பண்றாங்க, யார் என்ன குறை பார்க்கவே வேண்டாம். யாருக்கு இதனாலதான் அவங்களுக்கு இது வந்துச்சு அது வந்துச்சு, ஒரு காலம் அதுக்குள்ள போயிடாதீங்க.
அடுத்தவங்களுக்குள்ள போயிடாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ள போயிடாதீங்க. அது உங்களுடைய கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், அண்ணனாக, தம்பியாக, யாராக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், அவங்க வாழ்க்கைக்குள்ள போயிடாதீங்க. உங்களை கவனிங்க. இதுல என்ன நமக்கு அறிவிக்கப்படுது? இறைவன் எனக்கு என்ன அறிவிக்கின்றான்? நான் எப்படி எனக்கு கொடுத்ததிலிருந்து நான் கொடுத்து வர்றவங்களா என்னுடைய நோய்களை நீக்குவதற்காக அது விசாலமாகணும். விசாலமாக்குவான். அந்த விசாலமாக்குவாங்கிற அந்த நம்பிக்கை தான் இறை நம்பிக்கை. அதை தவிர நம்பிக்கை. இப்பதான் மனிதனுக்கு யாவருக்கும் அவனை தவிர இல்லை என்றார். வெறுமனே எந்த பெயரை கொண்டு யார் கூப்பிட்டாலும் நீங்கள் எதையோ ஒன்று கூப்பிடுகிறீர்கள். எந்த பதிலும் தராது உங்களுக்கு. எதை கூப்பிட்டாலும் உங்களுடைய தேவையை உணர்ந்து நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள் என்றால் இப்பொழுதுதான் உண்மையான அழைப்பு அவனுக்கே சேரும். உங்கள் உள்ளத்தில் அறிவிக்கப்பட்ட அந்த உண்மையை நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள் என்றால், எனக்கு இது தீரும், இது சரியாகும், இந்த கேடுகளிலிருந்து நான் விடுவிட வேண்டும் அப்படின்னு அங்க திரும்புறீங்க இல்லையா? இதுதான் உண்மையான அழைப்பு. அந்த அழைப்புக்கு இறைவனிடமிருந்து உதவி உண்டு. அதை தவிர எந்த ஒன்றும் உண்மையான அழைப்பு அல்ல. உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு உதவி செய்யும்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய கேடுகளை நான் நீக்கி கொண்டு யாருக்காக நாம் பிரார்த்திக்கின்றோமோ அவர்கள் அவருடைய உள்ளத்தின் பாதையில், அவருடைய இறைவனின் பக்கம், அவருடைய நன்மையின் பக்கம் அவர்கள் திரும்பினால் இப்போ அங்க நீங்க அதுக்கான ஒரு நன்மையை பார்க்கலாம். இவங்க பிரார்த்தனை பண்ணிட்டாங்கன்னா சரியாயிரும். ஒரு காலம் இல்லை. அப்படி இல்லை. நான் பிரார்த்தனை பண்ணும்போது எனக்காக நீங்க உங்க இறைவன் பக்கம் திரும்பணுங்கிற அந்த பிரார்த்தனையோட, உங்க இறைவன் பக்கம் நீங்க திரும்புறது என்ன? உங்க நன்மைகளை நீங்க நம்பிக்கை கொள்றது. நல்லபடியா இருக்கணும்னு என்ன இருக்கு இல்லையா? அது சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கை கொள்றது. அந்த சந்தேகம் வரும்போது, இந்த சந்தேகம் வேண்டாமே, நல்லதை நான் சந்தேகப்படுறேனே, அது வேண்டாம். இது உண்மையான அழைப்பு. இந்த அழைப்புக்குத்தான் இறைவனிடம் இருந்து உதவி. உங்களுடைய பரிகாரங்கள் இருக்கு, இறைவன் அறிவித்த பரிகாரங்களும் இருக்கு. தற்காலிகமானது. எப்படி யாக்கோப் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒவ்வொரு வாசலின் வழியாக நுழையுங்கள் அப்படின்னு சொல்றாரோ, ஒரு பரிகாரம் சொல்றார். ஆனால் அதன் காரணமாக இறைவனிடமிருந்து அவர்களுக்கு நிகழக்கூடியதை தடுத்துவிட முடியும் என்பது அல்ல என்று இறைவன் கூறுகின்றார். நீங்க உங்க சொந்தங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக சிலது செய்கிறீர்கள், அவருடைய துன்பம் போகட்டும் என்று. ஆனால் அவர்களுடைய மனதில் அது இல்லாத வரையில் இறைவனிடமிருந்து நீங்கள் தடுத்து விட முடியாது. யார் ஒருவருக்கும் தடுத்து விட முடியாது. என்ன அதில் சுருக்கம்? எளிமையா புரிஞ்சுக்கிறது என்ன? ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்பவர்களின் பிரார்த்தனைக்கு அவர்கள் பிரார்த்தித்தால், அவங்க பிரார்த்தனை என்ன? நீங்க நல்லதை ஏத்துக்கிறீங்களா? உங்க மனசுல நல்லதை சொல்லியிருக்கிறான் இல்லையா? நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா? அந்த நல்லதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதுல சந்தேகம் வராம நீங்க இருக்கிறீங்களா? இதுதான் பிரார்த்தனை. பிரார்த்தனையும் தனியாக எந்த வார்த்தையை பேசுனது, எந்த வார்த்தையில திருப்பி திருப்பி ஒப்பிக்கிறது அப்படின்னு ஒரு டேப் ரெக்கார்டு கூட சொல்லிக்கிட்டே இருக்கும். இல்லை, நீங்க போக மாட்டீங்க, சொர்க்கத்துக்கு டேப் ரெக்கார்டு தான் போகும். ஆனா அதுக்கு தேவையில்லை. அதுக்கு சொர்க்கமும் தேவையில்லை, நரகத்துக்கு ரெண்டு ஒன்று இருக்கு. நமக்கு வேணும். அப்ப வேண்டுதல்ன்றது உள்ளத்தில் அவன் நமக்கு எது தேவையாக அறிவித்தானோ அந்த தேவையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இருதயங்களில் நோய் உள்ளதுன்னு சொல்றோம். அந்த நோயை உங்களால் பார்க்க முடியாது. நீங்க கவனிச்சாதான் மட்டும். இறைவனுடைய உதவி நமக்கு வேணும். அவர் குடன் மீதும் குற்றம் இல்லை, செவிடன் மீதும் குற்றம் இல்லை. அது நோய் இல்லை. நீங்கள் வெளிப்படையாக பார்க்கக்கூடியது நோய் இல்லை. அவனுடைய மனதில் அந்த நோயை அந்த மனிதன் மட்டும்தான் பார்க்க முடியும். என்னுடைய நோயை நான் மட்டும்தான் பார்க்க முடியும். உங்களுடைய நோயை நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். யாரும் பார்ப்பதில்லை. நீங்கள் பார்க்கக்கூடிய அடுத்த மனிதன் பார்க்கக்கூடிய நோய்கள் அது நோய்கள் இல்லை. உங்களுக்கான எச்சரிக்கைகள் அத்தனை, அவ்வளவுதான். அவர்கள் அவருடைய உள்ளத்தின் பாதையில் திரும்பும் பொழுது நன்மையை ஏற்றுக்கொள்ளும்போது அது மாறும். மாறவில்லை என்றாலும் அவர்களுக்கும் அவருடைய இறைவனுக்குமான தீர்ப்பு. நீங்கள் அதில் நுழையிடுவதற்கு இல்லை. யார் ஒருவர் மீதும் இல்லை. யார் ஒருவரையும் நாம் குற்றம் கூறுவதில்லை. குற்றம் கூறக்கூடாது. அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் துன்பமான வேதனையும் அவர்களுக்கு உண்டு. எங்க போய் சொல்றோம்? நம்ம மனசுலே நம்ம அதற்கு மாறாக, உண்மைக்கு மாறாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? இதுதான் போய் சொல்றோம்.
மனசுல என்ன இருக்கு, நான் என்ன பேசுறேன், எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த போய் பேசுறேன் அது நம்ம கவனிச்சாதான். நம்ம இதையே திறமைன்னு நினைச்சுக்கிட்டோம்னா துன்பம் தரும் வேதனை உண்டு. இப்போ நீங்க நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு காலம் குறை சொல்வதற்கு இல்லை. நாம் நம்முடைய உள்ளத்தை கவனித்தவர்களாக இறை வாக்கு அங்கே அறிவிக்கப்படுகிறது. ஒவ்வொருடைய பிரச்சனையும் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா அவங்களுடைய மன உறுதியின் காரணம் என்ன? மன உறுதி என்ன மனதில் கொடுக்கப்பட்டதோ அதை நம்பிக்கை கொண்டாங்க, அதனால அந்த காரியம் செஞ்சாங்க. அவங்க இறைவன் கூட சொல்ல மாட்டாங்க. அவங்கள மற்றவங்க பேசி நீ ரொம்ப உறுதியா இருந்த, ரொம்ப நீ திறமைசாலியா இருந்த, அவங்களுடைய பெருமையை பேசி மனதில் இறைவன் கொடுத்த அந்த எண்ணத்தை கொண்டு அதில் உறுதியாக இருந்ததன் காரணமாக நடந்த நிகழ்வை தன்னுடைய திறமையை கொண்டு நடந்ததாக நினைக்க வச்சிடுறீங்க பேசி பேசி. ஆனா ஒவ்வொரு மனிதனும் அவன் மனதில் வந்த அந்த நன்மையை நல்லதை ஏற்றுக்கொள்ளும்போது அங்கே அது உறுதியாக நிலைபெறுது. அந்த மனிதர்களை போற்றக்கூடியவர்களாக, காலங்காலமாக போற்றக்கூடியவங்களாக, புகழக்கூடியவங்களாக நம்ம மாறிடுறோம். அந்த மனிதனை கொண்டு ஒரு கூட்டம் உருவாகுது. நீங்க எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு மனிதனை பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லாத மனிதனை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த மனிதர் ஏதோ ஒரு நல்லதை செஞ்சிருப்பாங்க, ஆனா இப்போ அவங்க இல்லை. அந்த நன்மை உங்களுக்கு எந்த பலனும் தராது. அதை சாட்சியாக எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் இறைவனிலிருந்து உதவி. இல்லைன்னா மனிதர்கள் பிரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க, கூட்டம் கூட்டமா பிரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. எந்த நன்மையும் ஏற்படாது. அவள் செய்வதெல்லாம் வெறும் சடங்குதான். ஆனா அவர்கள் இறைவனையே சாட்சியாக கொண்டு வருவார்கள். நாங்கள் செய்வதெல்லாம் நன்மைதான், நல்லதுதான், இறை வழிபாடுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் சொல்றான் அது இல்லை. இப்ப நம்முடைய மனதின் பக்கம் திரும்பி நம்முடைய இருதயத்தில் நோயை நீக்கிக் கொள்வதில் நம்முடைய சகலமும் நீங்குகிறது. நம்பிக்கை மட்டும் கொள்ளும். இந்த எண்ணம் இல்லாத வரைக்கும் உங்களுக்கு உள்ளட்சம் ஏற்படாது. நான் அடுத்தவங்ககிட்ட எப்படி வேணாலும் நடந்துப்பேன், அவங்க என்னை பற்றி என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், நினைக்கிறதுக்காக நான் செய்யலாம். ஆனால் எனக்கு நான் எப்படி இருக்கிறேன் அதுக்கான கூலி தான் வேதம் அறிவிக்குது. அதுக்கான கூலி தான் உண்டு. அதிலிருந்து யார் ஒருத்தரும் தப்ப முடியாது. அதுதான் இறைவன் சொல்றான், அவன் ஒரு நன்மையை நாடிவிட்டால் யாரும் மாற்ற முடியாது, அவன் ஒரு தீமையை உங்களை தீண்டுபடி செய்து விட்டால் யாரும் தடுத்து விட முடியாதுன்னு எப்படி நடக்குது? நீங்க எப்படி இருக்கிறீங்க, அந்த தூய்மையோடு இருக்கிறீங்களா? அந்த தூய்மைக்கும் அந்த தூய்மையற்ற தன்மைக்கும் உரிய பலன்களில் நாம் இருப்போம். யாருக்கும் தெரியாது. வெளியில நான் எப்படி வேணாலும் வேஷம் போடணும், ஆனா உள்ளத்துல என்ன இருக்குங்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே பலன். அணுவளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். இப்படிதான் யார் ஒருவருக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சி சொன்னாலும் அமைதியா இருங்க, கடவுளை ஏன் எப்படி ஆச்சுன்னு கேட்காதீங்க, அவன் குற்றம் செய்தது போன்று கேட்காதீங்க. அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டான்னு சொல். எது நோயின்னு புரியுதா? இறைவன் சொன்ன நோய். நம்மளை நம்ம பார்க்காம இருந்தோம்னா அது நோய். அடுத்தவங்களை பார்த்துட்டு இருக்கோம்னு நம்மளை என்கிட்ட என்ன கேடு இருக்கு, என்கிட்ட கொடுத்ததுலேருந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன்னா இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த அடிப்படையில தான் வேதத்தின் ஒவ்வொரு வரிகளையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரும். ஒவ்வொரு மாசமும் பார்த்துட்டே வரும். வேதம் நமக்கு என்ன விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குமான விளக்கம் தனித்தனியாக, கூட்டமா கிடையாது. நம்ம எல்லாம் இந்த விளக்கத்தை எடுத்துட்டு கூட்டமா வரல, ஒரு காலம் கிடையாது. நீங்க தனித்திருந்தாலும் கூட்டத்தில் இருந்தாலும் வேதத்தை கொண்டு வாழும் பொழுது கொடுப்பவர்களா இருப்பீர்கள். கொடுப்பவர்களா இருக்கும்போது நீங்க தனிச்சுதான் இருப்பீங்க. இறைவனுடைய உதவி உங்களுக்கு வந்து சேரும். உணர்வு பெற்றவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்து கொடுத்து வருவார்கள். அப்படிதான் உதவி ஓட்டிருக்கும். நாம உணர்வு பெற்றவர்களாக இல்லாத வரையில் ஒரு காலம் வரைக்கும் இறைவன்கிட்ட உதவி உண்டு. நம்ம உணர்றதுக்காக புரியாம இருக்கணும். 40 வயசு வரை கூட புரியல இல்லையா? நமக்கு பல நேரங்களில் புரியவே இல்லை, ஒண்ணுமே புரியல. அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, கணவன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அவங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்னு இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நமக்கு சில விஷயம் புரியவே ஆரம்பிக்கும். இப்படியா அப்படி. அப்ப இறைவன் நம்மோடு பொறுத்து இருக்கு. அப்ப தெளிவுபடுத்த வேண்டியதை தெளிவுபடுத்தும் வரை உங்களுடைய இறைவன் வேதனை செய்வனாக இல்லை. வேதனையே கிடையாது, யார் ஒருத்தருக்கும் வேதனை கிடையாது. அப்ப நன்மையை நம்ம கவனிச்சுக்கிட்டவங்களாக, தனிச்சவங்களாக தான் நம்ம இருப்போம், தனித்தவங்களாகத்தான் நம்ம இருப்போம். அப்போ அந்த உணர்வு பெற்று நம்ம கொடுத்துட்டு நமக்கு என்ன இருக்கோ அதை செஞ்சுக்கிட்டு வந்துட்டே இருக்கும்போது
ஒவ்வொருத்தரும் தனக்குரியதை செய்ய ஆரம்பிப்போம். உணர்வு வரும்பொழுது ஒவ்வொருவராக யாரோரையும் அதற்காக நம்ம குறை சொல்றதுக்கே கிடையாது. குறை ஒரு கோதும் சொல்லக்கூடாது. நம்ம நமக்கு கொடுத்ததுலேருந்து கொடுத்துட்டு வரோமா, அதை மட்டும் தான் கவனிக்கணும். எங்கெல்லாம் நான் குறைவேன், எங்கெல்லாம் எனக்கு கஞ்சத்தனம் வருது, ஏன் நான் அதை செய்ய மாட்டேங்கிறேன்னு என்னத்தான் நான் பார்க்கணுமே தவிர யார் ஒருத்தரையும் நான் பார்க்கணும். இதுலேருந்து நான் விடுபடணுமே, அதுக்காக தான் வேதத்தின் பக்கம் இறைவன் பக்கம் திரும்புகிறோம். என்னுடைய இருதயங்களில் நோயை விட்டு நான் விலக வேண்டுமேன், இல்லைன்னா நோயாகி ஆகிட்டு இருப்பேன், நல்லா இருக்குதான் நினச்சிட்டு இருப்பேன். இறைவன் என்னை சோதிக்கிறதுக்காக எனக்கு பொருளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நான் நினச்சிக்கிருப்பேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. இல்லை, ஒரு காலம் இந்த எண்ணம் தான் உள்ளட்சத்தை ஏற்படுத்தும், இல்லைன்னா உள்ளட்சத்தை ஏற்படுத்தாது. நமக்கு உள்ளட்சமே ஏற்படாது. குற்றத்தோடு இருக்கிற வரைக்கும் உள்ளட்சமே ஏற்படாது. இவங்க இருக்காங்களா, அவங்க இருக்காங்களா, அது இருக்குல்ல, அப்படிதான் என்ன வருமே தவிர இறைவன் இருக்கின்றான் எண்ணமே வராது. இவர் யார் இருந்தாலும், உறுதியான கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளவர்கள் இல்லை. எப்படி? அப்ப இங்க இருக்குது தொடங்குது நோய், இதுதான் உங்களுக்கு வெளிப்படும். நீங்க எங்க இருந்தாலும் சரி, தொடங்குறது இங்க இருந்தான். அந்த எண்ணம், அந்த தெளிவு வரும்போதுதான் நமக்கு உள்ளட்சமே ஏற்படும். அந்த உள்ளட்சத்தை ஏற்படுத்துவது அதான் இறை உணர்வு. இறை உணர்வுடன் இருப்பவர்களுக்குத்தான் இது வழிகாட்டி.